என்ன பண்ணாலும் நீ மதிக்க போகிறதில்ல, சரி நமக்கு வந்து இதாவது கிடச்சிருக்கு, இதை வச்சு படைப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் பேசுறது நல்லா தெரியுது. அந்த அளவில் தான் அந்த கட்சியும் அவர்களை நடத்துகிறது. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இந்த திமுக நாங்கள் தான் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்களே. இன்னைக்கு பாருங்கள், இந்த முடிச்சூர் ஏரியில் இவ்வளோ குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி அங்கே பயங்கரமான ஒரு நாற்றம் எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கவே மக்கள்லாம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி, இன்னும் சொல்ல போனால் அந்த நீர் அங்கேருந்து என்ன ஆழ்துளை கிணறு போட்டு அங்கேருந்து நீர் உறிஞ்சப்பட்டு பல இடங்களுக்கு அந்த தண்ணி சப்ளை வேற ஆகுது. அப்படின்னா இந்த தண்ணியினுடைய நிலைமை என்ன, குடிக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்படிலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒருத்தர் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இது இன்னும் சொல்ல போனால் இதில் பல விஷயங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த காலேஜ் வந்து என்ன முறைகேடு பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து இந்த கோர்ஸ் நடக்குதுன்னு சொல்கிற இடத்துல, அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளார நடத்த வேண்டிய இந்த கோர்ஸ் ஆனால் காலேஜ் கேம்பஸில் நடக்காமல் வேறு ஒரு இடத்துல இது நடக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லயோலா காலேஜை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு. இந்த லயோலா காலேஜை சுற்றி ஏற்கனவே ஒரு பெண் ஒரு பாலியல் புகாரை அவர்கள் வைத்தார்கள். அதற்கு அவங்களுடைய லைஃப்பில் அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தினதுக்கப்புறம் அவருக்கு தீர்ப்பு கிடைச்சதே தவிர அவருக்கு நிவாரணம் கிடைக்கல. பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்தியும் ஒரு கண்காட்சியும் நடத்தப்பட்டது. அப்பையும் இந்த லயோலா காலேஜ் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னொன்று, ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கிய இடமும் இந்த லயோலா. எப்படி இவங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் ஆசிரியர்களாக இருக்க வேண்டிய, நடுநிலையாக நேர்மையாக செயல்பட வேண்டிய ஆசிரியர்கள், ஏன்னா அந்த ஆசிரியர்களை பார்த்து தான் மாணவர்களுடைய பண்பு பதிவுகள் வருது. ஆனால் நீங்கள் ஆசிரியர்களாக இருக்க வேண்டிய நீங்களே அரசியல்வாதிகளாக அவங்களோட கை கோத்தீங்களே. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். திமுக விசிகாவை வெளியேற்றினாலும் ஐ டோன்ட் கேர் திருமா பேச்சு. குப்பை கிடங்கான முடிச்சூர் ஏரிக்கரை நீதிமன்ற உத்தரவை மதிக்காத தாம்பரம் மாநகராட்சி. லயோலா கல்லூரி கோர்ஸ் குறித்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் யுஜிசிக்கு நோட்டீஸ். 4.5 ஆண்டுகளில் ஒரு மெகாவாட் கூட தமிழகத்தில் புதிதாக மின் உற்பத்தி கூட செய்யப்படவில்லை. செவிலியர்கள் போராட்டம் ஜனவரி முதல் ஆசிரியர் போராட்டம் தொடங்கும். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். திருப்பரங்குன்றம் சர்ச்சை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த சர்ச்சை இன்னொன்றும் ஆறவில்லை. தொடர்ந்து நீதிமன்றத்தில் அது விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் திருப்பரங்குன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக திருமாவளவன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியது பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக அவர் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு ஒரு குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 2 நாளாக அதை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா அது தனக்கு இதுக்கு முன்னாடி இந்த கசப்பான விஷயத்தையும் மேற்கொள்ளிட்டே சொல்கிறார். எப்படின்னா போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 20-25 சீட்டை கேட்டார். கேட்டபோது அது மறுக்கப்படும் மாதிரி தெரிஞ்ச உடனே எங்களுக்கு T1 கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தார். திடீர்னு 6 சீட்டு கொடுத்தோடனே டக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டார். அதனால 6 சீட்டு சீமா திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேலிக்கு உட்பட்டதெல்லாம் நடைபெற்றது. இந்நிலையில் மீண்டும் அந்த மாதிரி நடைபெறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் பல்வேறு இதுல வரும்பொழுது அவர் ஒரு கோடிறார். எங்களுக்கு இந்த திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய செயலால் எந்த ஒரு இதுவும் திமுகவுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டினாலும் ஐ டோன்ட் கேர். எங்களுடைய செயல் நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்பது தான் எங்களுடைய செயல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு மேல இது பண்றாரு. இந்த விஷயம் தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய காரணம், அவர் யாருக்காக இந்த குறிப்பை கூறுகிறார் என்று தெரியலை. எதற்காக இந்த விஷயத்தை திரும்ப ஏன்னா ஒரு போராட்டம் என்போது தன்னுடைய கூட்டணிக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்துகிறார். ஆனால் தன்னுடைய கூட்டணிக்கு ஒரு மெசேஜ் அவர் பாஸ் பண்றார். என்னோட எவ்வளவு சீட்டு வேணும் என்று பேரத்தை பாஸ் பண்றார். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அதாவது கொஞ்ச நாளா அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது விஜயோட கட்சி தொடங்கப்பட்டு அவர் பெரிய அளவில் வந்துட்டு இருந்த சமயத்தில், அதுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் ஒரு டிஎம்கேக்கு கொஞ்சம் செட்பேக் வரும் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அப்போ என்ன சொன்னார், திரும்ப எங்களுக்கு 20 சீட்டு எங்களுக்கு வேண்டும்,
நாங்கள் வந்து ஏதாவது நாங்களும் வந்து கேட்க தான் போகிறோம் அந்த தடவை, ஆட்சியில பங்கு வரைக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு பேசினாங்க, பயங்கரமாக பேசினாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சரண்டர். பிளாஸ்டிக் சேர் இருந்தாலும் எனக்கு சேர் எல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாரும் நான் ஏதோ பிளாஸ்டிக் சேருன்னெலாம் எனக்கு கேவலப்படுத்துகிறாங்க, அப்படிலாம் நான் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை, நான் அதையெல்லாம் எதிர்பார்க்குறேன், நான் வந்து முதல்வர் ஆகணும், நான் பிரதமரே ஆகணும்னு நான் நினைக்கிறேன், இந்த முதல்வர்லாம் எனக்கு என்ன பெரிய விஷயம். அவர் முதல்வர்கள் குமாஸ்தால் மாதிரிலாம் கேள்விப்பட்டு எல்லாம் பேசியிருந்தார். அவங்களா பேசினாரு. அவளா பேசி நான் வந்து பிரதமரே ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்போ ஒரு இதாக பேசினாரு. அப்போனா அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த மீட்டிங் வந்து இப்போ நேத்திக்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஒரு நாள் அன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொன்னாரு, எனக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுத்தா என்ன, நான் என்ன முதல்வர் ஆக போறேன், 10ல இருந்து 11 சீட் கொடுத்தாங்க, நான் முதல்வர் ஆக போறேன், நான் 10 சீட்டு கொடுத்தா என்ன, 11 சீட்டு கொடுத்தா என்ன, எது கொடுத்தா எனக்கு என்ன, முதல்வர் ஆக முடியாது, முதல்வர் ஆக போறது இல்ல அப்படின்னு சொன்னார். நம்ம திருமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நமக்கு கிளியர், நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். ஏன்னா அவர் ஓப்பனாவே ஏற்கனவே டிவி டிபேட்ல என்ன சொன்னாரு, ஏங்க இப்ப நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம அடிப்பொடி நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம நின்று நம்ம தனியா நிக்கிறது அது என்னைக்குமே இருக்கு, நம்ம வந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் எங்களுக்கு இருக்குதான். ஆனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப திமுகவுக்கு வந்து நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேற கட்சிகள் நிறைய இருக்கு. இட் மீன்ஸ் இப்ப நான் அவங்களுக்குரிய ஒரு பேனர் நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா வேற ஒருத்தவங்க வந்து கொடுத்துருவான், அதுக்கு பதிலா நான் இருக்கேன், அப்ப பேனர் வாடகைக்கு விட்டுருக்கிறது. இப்ப நான் வந்து இந்த பேனரை அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். இப்ப நான் தனியாலாம் நின்று என்ன வரப்போகுது, ஒன்றும் வராது, அதான் தெரியும். அதனாலதான் இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐ டோன்ட் கேர், இப்ப என்னை மதிச்சா எனக்கு என்ன, மதிக்காட்டி எனக்கு என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் நீ 6 சீட்டு கொடுத்தாலும் சரி 5 சீட்டு கொடுத்தாலும் சரி எனக்கு என்ன தேவையோ நீ அதை கொடுத்துட போற, எனக்கு என்ன நீ தேவையோ எதுவோ எனக்கு கிடைக்கதான் போகுது, அதனால நீ 5 சீட்டு கொடுத்தா எனக்கு என்ன, 6 சீட்டு கொடுத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் இன்னைக்கு பேசுறது கூட அதுதான். என்னன்னா ஐ டோன்ட் கேர், நான் என்ன வேலை பார்த்தேன். இப்போ ஒரு கூட்டணி கட்சியில இருக்கும் பொழுது ஒரு கூட்டணியை வந்து இந்த கூட்டணியினால் நமக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் தான் வந்து உங்களுக்கு அடுத்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு சீட்டு கூடுதலா தரதோ இல்லை அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ அவங்களுக்குரிய அந்த ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன தேவையான ஒரு எம்பி பதவின்னு எனக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த எம்பி பதவியில் நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன், எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு. ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கம்யூனிஸ்டுக்காரு இவங்களுக்காருன்னு தான் பங்கு வச்சு அதுக்கு தேவையான அந்த பணமெல்லாம் கொடுத்தாங்கன்றத பார்த்தோம். அந்த மாதிரி என்ன செட்டில்மெண்ட் உண்டோ அதை எனக்கு கொடுத்துட போகிறாங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டு எனக்கு கிடைச்சிட போகிறது. ஸோ எனக்கு அதுலேயும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்பொழுது நான் எதுக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட்டில் நானும் கிளியராக இருக்கேன், என் பேனரை வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படிங்கிறது. இது போன தேர்தலும் போதே அவர் சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியராக இருக்காருங்க. அதனால தான் அவர் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணாலும் நீ மதிக்க போகிறதில்ல, சரி நமக்கு வந்து இதாவது கிடச்சிருக்கு இதை வச்சு பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் பேசுறது நல்லா தெரியுது. அந்த அளவில் தான் அந்த கட்சியும் அவர்களை நடத்துகிறது. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இந்த திமுக நாங்கள் தான் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்களே, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அவருக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க சம உரிமை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே வன்னியரசோட டிபேட் சொன்னதை நம்ம பாக்குறோம். அவர் ஓப்பனா பேசியிருந்தார், கருணாநிதி தங்களை எந்த அளவுக்கு மரியாதையோடு நடத்தினாரு, என்ன எப்படினாலுமே எங்களை எல்லாம் வந்து பொத்துக்குதியில எல்லாம் அவரு ஆசைப்படக்கூடாது அப்படின்றத அவர் கிளியரா தான் எங்களுக்கு சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தாரு. அதனால இப்ப வந்து என்னடா இப்ப பாருங்க, நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி, வேங்கை வயல் பிரச்சனை வந்தது. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் விடுதிகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதி திராவிடர்கள் விடுதியில வந்து உணவு இல்லை, நீ வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு போங்கடா, அவங்களுக்கு சமைச்சு தர முடியாதுன்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, பல ஜாதி பிரச்சனைகள் இங்க வந்தாச்சு. தீண்டாமை முதல் இந்த ஆட்சிக்கு வந்த 2021 அப்போ ஒரு பட்டியலில்
பட்டியலின பெண் கற்பழிக்கப்பட்டால் அதுக்கடுத்து வந்து நடந்த பட்டியலின உத்தரவுல தான் அதிகமாக வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாரத்துல செத்து போனாங்க எல்லாமே பார்த்தோம். ஆனா எதுக்குமே அவருக்கு வந்து இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமே நடத்தல. தோழமை சுட்டுதல் கூட இருக்குல்ல, அது கூட காணமே. வேங்கை வாசல்ல என்ன தோழமை சுட்டுதல் இருந்தது கேட்டா, இப்ப இந்த மாதிரி திடீர்னு எல்லாருமே இப்ப போய் ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போதைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த அரசாங்கம், நம்பிக்கை இருக்கு இந்த அரசாங்கம், இல்லைன்னா சனாதன பாஜக வந்துரும், சனாதன பாஜக உள்ள வந்துரும், அதனால நாங்க வந்து பாசிச பாஜக உள்ள வந்துரும், பாயசம் வந்துரும் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லிட்டு நாங்க அவனோட இருக்கோம்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி பேசி அதை மூடி மறைச்சிருவாரு. எதுக்குமே போராட்டம் நடத்தல. ஆனா இப்ப பாருங்களேன், திடீர்னு வந்து இப்ப ஒரு போராட்டம், எதுக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு போராட்டம். இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து யாருக்கு எதிரான போராட்டம்? இப்ப சனாதனத்தை எதிர்க்கிறாராம், பிஜேபி எதிர்க்கிறாராம், அதுக்காக வந்து அவங்க ஒரு போராட்டம் நடத்தப்படுறாராம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இப்போ போராட்டம் நடத்தப்படுறார். சரியா? சரி, மத நல்லிணக்கத்தை எடுத்து வலியுறுத்தி உங்க போராட்டம். இப்ப நீங்க பார்க்கணும், இந்த போராட்டத்தை இப்போ வந்து விசிகா நடத்துது. அதே இடத்துல இந்து முன்னணியும் ஒரு போராட்டத்துக்கு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததை கண்டித்து போராட்டம் நடத்தணும்னு இந்து முன்னணி கேட்கிறாங்க. ஆனா இந்து முன்னணிக்கு நீங்க வந்து கொடுக்கல, அனுமதி தரல. ஆனா அதே நேரத்துல இப்ப விசிகாக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப நம்மளுடைய பார்வை கேள்விங்கிறதோட நம்மளுடைய பார்வை என்னன்னா, இப்ப என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற அனுமதிக்கல, அதே நேரத்துல சந்தனக்கூடுக்கு இப்ப அனுமதி வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்துக்கள் மலை மேல ஏறுவதற்கு அனுமதியே ஒரு கார்த்திகை தீபத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக யாருக்குமே நீங்க மலை மேல செல்வதற்கு அனுமதி வழங்கல. ஆனால் துலுக்கர்கள் வந்து நான் சந்தனக்கூடு நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல 4 பேருக்கு அனுமதினாங்க, அப்புறம் நிறைய பேர் போனாங்க. அதெல்லாம் எதிர்த்து இந்துக்கள் அங்க ஒரு பெரிய பிரச்சனையை பண்ண உடனே இப்ப சந்தனக்கூடு விழா நடத்தி ஆகணும். இப்ப சந்தனக்கூடு விழா நடத்தும் போது எங்க இருந்து வேணா, ஏன்னா அன்னைக்கு எல்லாம் சொல்லப்பட்ட காரணங்கள்லாம் என்னன்னா, வெளியூர்காரனை விட முடியாது, உள்ளூர்காரனை மட்டும் தான் விடுவோம், என்னென்னமோ காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இப்ப எல்லா காரணத்தையும் இப்ப இந்துக்கள் வச்சு அங்க கேள்வியா கேட்கும் போது பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப போராட்டம் நடத்தி உள்ளூர்காரர்கள் தான். உள்ளூர்காரங்களே இப்ப போராட்டம் நடத்த ஆரம்ப கட்டத்துல என்ன ஒரு பிரச்சாரம் கையில் ஏற்பட்டதுன்னா, உள்ளூர்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்காரர்கள் தான் பாஜக தான் பிரச்சனை கிளப்புறாங்க. இப்ப உள்ளூர்காரனே பிரச்சனையை கிளப்பிட்டான். உள்ளூர்கார அன்னைக்கு கைதானது 17 பெண்கள், உள்ளூர் பெண்கள் தான் அன்னைக்கு கைதாகி இருக்கார்கள். சோ இப்ப பெரிய அளவுல இப்ப வெங்கடேசன் போகும்பொழுது சூனா போகும்போது அவர் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருக்காங்க மக்களே அங்க. சோ இதெல்லாம் இப்ப அங்க பிரச்சனைகளாக ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல இப்ப வந்து இவர்களுக்கு திமுகவுக்கு ஒரு இறங்கு முகமாக இருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல வந்து திமுக தன்னுடைய போராட்டத்தையோ தன்னுடைய கருத்தையோ வெளியில சொல்ல முடியல. இந்த சனாதன மொழிக்கு இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல. அப்படியே லைட்டா மைல்டா பேசிட்டு அப்படியே அமைதியா பம்மி கிடக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்ப இதை எப்படிடா சொல்றது? சரி, அப்ப விசிகா வச்சு ஒரு மாநாடு நடத்து. ஏன்னா விசிகா யாரு? அவங்க என்ன மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரிதான். இப்ப அவர் என்ன அவங்க சொல்றாரோ அதை கேட்டு இவர் செய்யுது. என்ன சொல்லிட்டார்? நோ கேர், ஐ டோன்ட் கேர், நான் இது செய்யறத நான் செய்ய போறேன், அவங்க சொல்றத நான் செய்ய போறேன். அதுல எனக்கு அவங்க பாஸ் கொடுத்தாலும் சரிதான், ஃபெயில் கொடுத்தாலும் சரிதான், அந்த நிலையில. அப்பனா என்ன, இப்ப அவரை ஏவி விட்ட உடனே இப்ப அவர் உடனே என்ன நீங்க நல்லா பார்க்கணும், நீங்க போராட்டம் நடத்துறதுக்கும் இல்ல நீங்க வந்து உரிமைகளை வாங்கி தர வேண்டியதற்கும் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் இந்த தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அது எதற்குமே இப்ப நீங்க வந்து வாய் திறக்கல. அப்படி எதுக்குமே நீங்க வாய் திறக்காத நீங்க இப்ப நேரடியா இப்ப போய் அதுக்கு போராட்டம் நடத்தினா வேற என்ன? இந்த தான் மனநிலை. ஏன்னா இப்ப அவங்க வந்து டைரக்டா இப்ப டிஎம்கேவால ஒன்னும் வாய் திறந்து பேச முடியல இந்த பட்சி. அப்ப அது எல்லாத்துக்கும் நீ போய் இப்ப பேசிடு, நீ போய் அங்க ஒரு ஏன்னா இப்ப துலுக்கனுக்கு இப்ப நாங்க ஆதரவா இருக்கோம்னு காமிச்சாகணும், இந்த பக்கம் இந்துக்களுக்கும் ஆதரவாக இருக்கோம்னு காமிக்கணும். இது திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அந்த இடத்துல இப்போ பாயிலிங் பாயிண்ட் இப்போ இருக்கு. அப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இப்ப நடத்தியிருக்கார். இப்ப உடனே பாருங்க காவல்துறை, இப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், காவல்துறை உண்மையிலேயே அங்க ஒரு பதட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல நீ 2 பேருக்குமே அனுமதி மறுத்திருக்கணும், நியாயமா இருந்தா. ஆனா நீ என்ன பண்ற, விசிகாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு அதே நேரத்துல இந்து முன்னணிக்கு நீ அனுமதி தரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து தெளிவா வந்து இது வந்து டிஎம்கேவோட அஜெண்டாவை, டிஎம்கேவோட மெசேஜை வெளியில சொல்லணும். ஆனா அது டிஎம்கேவே இன்னைக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும்.
அப்படிங்கிறதுனால டிஎம்கே காரனெல்லாம் நீ பேசாத வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு தான் ஒருத்தன் இருக்கானே ஒரு அடிமை, அவனை நம்ம வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருமாவை ஏவி விட்டுருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப நீ அங்க போய்கிட்டு உடனே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல போய் பேசியிருக்காரு. திரு ஹெச் ராஜா அவர்கள் எல்லாம் வந்து இவர் ஏதோ உரிமையில எல்லாம் பேசியிருக்காரு. ரெண்டாவது இவங்க எல்லாம் வந்து இந்த என்னது வெள்ளத்தோல் சகப்பு அந்த தோல் அதெல்லாம் பத்தி கருப்பு தோல்காரன் வேற தேசம் அப்படின்னா இப்ப நமக்கு பல சந்தேகங்கள் வருது. யாரை இவர் சொல்லுகிறார்? அவர் ஏதோ ஒரு வன்மத்தை ஏன்னா இப்ப வந்து இந்த சீட் எல்லாம் தரமாட்டாங்க எப்படினாலும் அப்படிங்கிற விரக்தியில இவர் யாரை சொல்லுகிறார் அப்படிங்கக்கூடிய சந்தேகம்லாம் நமக்கு வருது. ஆனா தெரியணும்ல நம்ம அப்ப யாரை ஒரு வெளியூர்னு சொல்றாருங்கிறது. அதனால இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கான ஒரு செட்டப் தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இவங்க கட்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு கட்சி வந்து மிருகத்தினுடைய அடிப்படையில தான் தங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஊர்ல எனக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. மனிதன் தான் ஒரு மேம்பட்ட நிலை, அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும், தெய்வ நிலைக்கு போகணும் பேரு. ஆனா இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்படி டவுன் கிரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து தங்களை வந்து அரபி ஒட்டகங்கள்னு வேணா மாத்தி வச்சுக்கலாம். இப்ப யாருக்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க? எது மத நல்லிணக்கம்? இன்னைக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட அதுதான் கேட்டிருக்காரு, எது மத நல்லிணக்கம்? மத நல்லிணக்கம்னா என்ன? ரெண்டு பக்கமும் சரிசமமா இருந்தா அது மத நல்லிணக்கம். ஒரு மதத்தை மட்டும் இறக்கிட்டு மட்டும் நீ துலுக்கம் மட்டும் மேல போலாமா, கொடியேத்தலாமா, 4 பேருக்கு மேல போலாமா, 8:30 மணிக்கு மேல போகலாமா, எல்லாமே செய்யலாமா? ஆனா அப்போ மத பதட்டம் அங்க வராதுதான். ஆனா இந்துக்கள் போய் ஒரு 10 பேர் மட்டும் போய் அதுவும் நீதிமன்ற உத்தரவின்படி போய் மேல விளக்கேத்திட்டு வந்தா அங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுமா, பதட்டம் வருமா, மத கலவரம் வருமா? அப்ப எது மத நல்லிணக்கம்? யார் அப்ப பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்? தெளிவா தெரிஞ்சு போச்சு. இது நம்ம தனியா நாம யாருமே சொல்லலைங்க, இது இன்னைக்கு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் யாரை வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இன்னைக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு எண்ணிலிருந்தோ எத்தனையோ வருஷக்கணக்கா அதுக்கு முன்னாடி உள்ள நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த சொல்லி ஒருத்தர் கூறுகிறார். அதை ஹெச்ஆர்என்சியே அன்னைக்கு அதை செய்திருக்கலாம். ஹெச்ஆர்என்சி அதை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னா அது அரசாங்கம் செய்து முடித்திருக்கலாம். அப்படி அரசாங்கம் செய்ய மறுக்கிற நிலையில தான் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப நீதிமன்றம் ஆணையிட்ட உடனே நீங்க அதை வேலையை முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லையே. என்ன பிரச்சனை வந்திருக்கும் அன்னைக்கு? யார் அதை தடுத்தார்கள்? அந்த உள்ளூர்ல யார் அதை கேள்வி கேட்டார்கள்? என்ன பிரச்சனை வந்தது? ஒரு பிரச்சனையுமே வந்திருக்கு. அதை விளக்கேத்தி இருந்தா முடிஞ்சு போயிருக்குமே அன்னைக்கு பிரச்சனை. அங்கேயே 10 நிமிஷம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே முடிஞ்சிருக்குமே. அப்ப இந்த அரசியலுக்காக இவ்வளவையும் செய்து கொண்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல திருமாவை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் பட்டியலின தலைவரெல்லாம் கிடையாது. பட்டியல் இனத்திற்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி தன்னை அழைத்து கொண்டு அந்த அந்த மக்களையும் வந்து நிர்மூலமாக்கி அதையவே ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு தனக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறவர். அப்படி ஒரு சுயநல அரசியலை இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை தான் நம்ம இங்க பார்க்கணுமே தவிர இவர் வேற அங்க வந்து என்னமோ இந்த ஜாதி ரீதியாக எல்லாம் இங்க பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பேசுறாரு. இது வந்து நமக்கு நகைப்புக்குரியதாகத்தான் இதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இவரே எப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல நீங்க அங்க வந்து ஜாதி அரசியலை பத்தி பேசுறது அப்படிங்கிறது நகைப்புக்குரியதாக தான் இருக்கிறது. அதனால இந்த மாநாடு என்பது திமுகவினுடைய ஒரு இதுக்காக செய்யப்பட்ட போராட்டம். அவ்வளவுதான். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இங்கதாங்க ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்தை காணா, அது நம்பி தான் லோன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும், குறிப்பாக சென்னையில் பொறுத்த வரைக்கும் காணாம போன ஏரிகள் பல்வேறு ஏரிகளின் அளவு தனித்தனி வருடத்தை தவிர சுருக்கி கொண்டது தான். அது ஆறு சுருக்கி ஓடுது அப்படிலாம் சொல்ற போய் ஏரியை வந்து தன்னுடைய நீர்நிலையை வந்து தன்னுடைய சுருக்கி கொண்டதெல்லாம் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வந்து உதாரணம் சொன்னோம்னா தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட முடிச்சூர் ஊராட்சி. இந்த முடிச்சூர் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 112 ஏக்கர் இந்த முடிச்சூர் ஏரிக்கரை வந்து முழுக்க குப்பை கிடங்காக மாற்றியிருக்கிறது. இது தொடர்பாக வந்து 2022 வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே வந்து குப்பையை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற்றது.
உத்தரவிட்டும் அந்த உத்தரவுகள் எதுவுமே பின்பற்றப்படவில்லை. பின்பற்றப்படாமல் கிட்டத்தட்ட வந்து 180 ஏக்கர் 112 ஏக்கரா வந்து அது மொத்த ஏரியா 180 ஏக்கர், அது 112 ஏக்கர் வரும் குப்பைகள் மட்டுமே சேகரித்து வச்சிருக்கிறார்கள். இது இந்நிலையில வந்து இது தொடர்பாக வந்து அங்க இருக்க மக்கள் வந்து வேற வழி இல்லாம வந்து இங்க இவ்வளவு துர்நாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கலெக்டர் நாடுகிறார். கலெக்டர் இங்க வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன சொல்றாரு, இந்த இடத்துல வந்து இடமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3-4 விஷயம் இதுல நம்ம வந்து தொடர்ந்து இதுல வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒண்ணு, நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு. தொடர்ந்து இந்த அரசாங்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், தொடர்ந்து இந்த அரசாங்கம் நீதிமன்ற அவமதிப்பை தான் செய்து வருகிறது. ஏதோ வந்து ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நீதி தீர்ப்பை கொடுத்து விட்டார், சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பினால, அதுவும் திருப்பரங்குன்றம் மலை இந்துக்கள் சம்பந்தப்பட்டதுனால இந்த நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் மத காரணம் காட்டி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லல. அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீதிமன்ற அவமதிப்புங்கிறது எல்லா துறையும் இந்த அரசாங்கத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, நிச்சயமா. எல்லா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து எந்த ஒரு மற்ற லா ஏஜென்சிக்கும் இவர்கள் வந்து கட்டுப்படுத்தவில்லை. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. ஏன்னா பாருங்க, உதாரணமா இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த திருப்பூர்ல நடந்த அந்த குப்பை கிடங்கு பிரச்சனையில கூட பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவை இவர்கள் வந்து புறக்கணித்து வேலை பார்த்திருக்காங்க. அதற்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், 2-3 இடத்துல, சேலத்துல பார்த்தோம், காடையம்பட்டி அந்த தாசில்தார் நாகூர் மீரஷா தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு. 2வது இப்ப அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க, ஒரு கழிப்பறையை கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இந்த செக்ரட்டரியேட்ல அதே போல இந்த இடத்துலயும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அறநிலையத்துறை நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்குன்னே ஒரு துறை இருக்குன்னா அது இன்னைக்கு அறநிலையத்துறை தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை அவமதித்து சட்டத்தை நாங்களே மதிக்க போறதில்ல. இப்ப நிலைமை என்ன தெரியுமா ஆகும், இன்னைக்கு நாளைக்கு வந்து காவல்துறையினரே கூட இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு சாதாரண ஆள்கிட்ட வந்து ஏப்பா நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன், சட்டப்படி தப்புன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்ன ஆகும், நீயே சட்டத்தை மதிக்காம இருக்க, நான் ஏன் மதிக்கணும் அப்படிதான் கேட்க தோணும். ஆமா, சாதாரண பொதுமக்கள்னா என் மனசுல அதானே தோணும். இப்ப நீங்க நேற்றுக்கு அந்த இனிக்கோ திவ்யன் சொல்லும் பொழுது நீங்க போலியா அதெல்லாம் கேட்கிறாரு, அது ரைட்டு. நீங்க சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னு அவர் பொதுமக்களை பார்த்து சொல்லும் பொழுது நீங்களே சட்டத்தை மதிக்கலைங்களே, நான் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொன்மாணிக்கவேல் கூட அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலன்னா அவங்க போலீஸே இல்லை அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரி காவல்துறையில தொடங்கி மற்ற அதிகாரிகள் வரை யாருமே என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப அடுத்ததாக இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து தமிழகம் தான் முன்னிலையில் இருக்கிறது, நாங்கள் அப்படி ஆக்கோம் இப்படி ஆக்கோம்னு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் தான் இந்த தமிழ்நாடு பார்த்துதான் எல்லாம் இன்னைக்கு உலகமே கத்துக்கிறது லெவல்ல இவர் பேசிட்டு இருப்பாரு, இங்க இருக்கிற முதல்வரை எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த முடிச்சூர் ஏரியில இவ்வளவு குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி அங்க பயங்கரமான ஒரு நாற்றம் எடுத்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கவே மக்கள்லாம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி, இன்னும் சொல்ல போனா அந்த நீர் அங்கிருந்து என்ன ஆழ்துளை கிணறு போட்டு அங்கிருந்து நீர் உறிஞ்சப்பட்டு பல இடங்களுக்கு அந்த தண்ணி சப்ளை வேற ஆகுது. அப்படின்னா இந்த தண்ணியினுடைய நிலைமை என்ன, குடிக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்படிலாம் யோசிச்சு பாருங்க. பாதிப்பு ஏற்படுத்துறது தனியாகுது. இப்படி குப்பையாக ஒரு ஊரை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்யலாம். ஆனா அதே நேரத்துல இவங்க பாசிசம் மண்ணாங்கட்டின்னு சொல்லி எப்பொழுதும் திட்டி எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கிற மத்திய அரசு, இந்த பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்தியா முழுவதும் எந்த கிராமங்களுக்கு போனாலும் கூட இன்னைக்கு கழிப்பறை இருக்கிறது என்ற நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கழிப்பறை இல்லாத ஒரு இடம் எல்லா கிராமத்துக்கும் கழிப்பறை. அதே நேரத்தில் ஜல்ஜீவன் திட்டம் கூட இருக்கு. இன்னொன்னு, எல்லா இடங்கள்லயுமே கூட பாருங்க, பொதுமக்கள் வந்து பயணிக்கிறார்கள் ரொம்ப தூரம், நீண்ட தூரம்னா எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இன்னைக்கு வந்து ஒரு கட்டாயம் கழிப்பறை இருக்க வேண்டும். ஓப்பனா நீங்க வந்து போய் இன்னைக்கு வந்து அதனால வந்து அதனுடைய குப்பை ஆகக்கூடாது, அதனால இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது பொதுமக்களுக்கு. இந்த திறந்த வெளி கழிப்பறை என்பது இருக்கக்கூடாது இந்த நாட்டில். அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சுகாதார பாதிப்புகள் அது வந்து இருக்கவே படாதுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. சுகாதார பாதிப்பு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா,
தேசிய அதாவது அந்த டோல்கேட் இருக்குல்ல, அந்த டோல்கேட் கழிப்பறையில் வந்து கழிப்பறை சுத்தம் செய்யவில்லை என்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் பரிசு என்று கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் திட்டம் அந்த அதில் உண்டு. இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதே நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழகம் இன்னைக்கு என்னடான்னா ஏரியை சுத்தமாக வைத்து இருந்து குடிநீருக்கு பயன்படக்கூடிய ஏரியவே குப்பையாக்கியது தான் இந்த திராவிட மாடல் கண்டது. இது வந்து நீங்க தாம்பரம் மாநகராட்சிக்கு முடிச்சது என்றால் சென்னை மாநகராட்சி பள்ளிக்கரணை. ஆமா, இங்கே பள்ளிக்கரணை இதே போல நிலையில தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய அதாவது அந்த என்ன ராம்சார் நிலத்தெல்லாம் கூட அவங்க வந்து கட்டுறதுக்கு வந்து அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க, பில்டிங் கட்டுறதுக்கு அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை பத்தி கூட அறப்போர் இயக்கம் பெரிய அளவுல விஷயங்களை வெளில கொண்டு வந்தாங்க. அதுவும் கோர்ட் வழக்குல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததா இதுல நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எப்பயுமே சொல்றதுதான் சூழியல் வியாதிகள் அப்படின்னு நான் சொல்றதுதான். போராளிகள் கிடையாது, அவங்க எல்லாம் வாதிகள் கிடையாது, வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆளுங்க ஏற்கனவே நல்லா நீங்க பார்க்கணும், பசுமை தீர்ப்பாயமே முன் வந்துதான் இந்த வழக்கு எடுத்திருக்கு. அது வரைக்கும் இவங்க யாரும் போகல. இவ்வளோ குப்பை கொட்டி இந்த ஏரியே பாழாகுது அப்படின்னு சொல்லிட்டு பசுமை தீர்ப்பாயம் தானாக முன் வந்து அவங்களா இந்த கேஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களே கேஸ் எடுத்து பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பயல்கள் எவனும் போகல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு இந்துக்கள் அவங்களோட நம்பிக்கை பிரகாரம் ஒரு பூசணிக்காய் உடைப்பான். அந்த அடுத்த நாள் குப்பைக்கு வரங்கள எடுத்துட்டு போயிட போறாங்கல்ல, இவங்களே ஒரு ஓரமா குப்பையில எடுத்து போட்டு போயிட போறாங்க. ஆனா அந்த பூசணிக்காய அது வந்து ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை கேடு, அதனால பூசணிக்காய் உடைக்காத. ஒரே ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு இவன் பட்டாசு அடிக்க போறான். அதுக்கு மேல அவனே பட்டாசு அடிக்க போதில்ல, அவங்கவுங்களுக்கு நீ எவன் பட்டாசு அடிக்க போதில்ல. ஆனா அந்த பட்டாசுனாலதான் காற்று மாசுபட்டது, உலகமே பாதிக்கப்பட்டதுன்ற மாதிரி. இதை விட கொடுமை என்னன்னா, நீங்க தீபாவளி மத்த நாள்ல எல்லாம் நீங்க எதுவுமே இந்த பேப்பர்காரங்கெல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா புரியும். தீபாவளி கிட்ட வரும்பொழுது தீபாவளியில இருந்து இந்த பக்கம் ஒரு 4 நாள் முன்னாடி 2-3 நாள் காற்று மாசுபடும் அளவு இன்னைக்கு இவ்வளவு இருந்தது இவ்வளவு. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இண்டெக்ஸ் எவனுமே பார்த்திருக்க மாட்டான். ஏன்டா அதுக்கு முன்னாடி இத்தனை வண்டி போச்சு, இவ்வளோ இந்த இது போச்சு, இவ்வளோ லாரிகள்ல வந்து நீங்க சரியா பிடிக்காம வச்சிருக்கீங்களே, வெறும் கரும் புகைகள்லாம் அரசு பேருந்தே அப்படித்தானே இருக்கு. அதை பத்தி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி, ஒரு அதுவும் பெரும்பாலும் மண் பிள்ளையார்கள் இது பண்ண போறாங்க. அதுவும் கடல் போன இடம்ல அதை அடிச்சுட்டு போகுது. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறீங்களா, நியாயம். அதை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு அவங்களும் தயாராக இருக்கார்கள். ஆனால் அதனாலதான் நீர்நிலைகளே மாசுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய கூத்துக்கள். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இதெல்லாம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் நடக்குது, முடிஞ்சு போகுது. ஆனா தினமே நீ இவ்வளவு குப்பையை கொண்டு வந்து டன் கணக்கா கொட்டுறீங்களே, அப்ப இவ்வளவு மாசுபடுதல் நடக்குது, இதை பத்தி எல்லாம் ஏன் ஒருத்தனால நீ வந்து போராட்டம் நடத்தல? அதனால இவங்கெல்லாம் வந்து இன்னொரு ரைமிங் கூட நம்ம சொல்லலாம். இவர்கள் வந்து அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாசுக்காக போராடுவதில்லை, திமுகவினுடைய மாஸ்காக தான் இவர்கள் போராடுகிறார்கள் அப்படின்னு வேணாலும், காசுக்காக போராடுகிறார்கள் வேணாலும் வச்சுக்கலாம். இது அடுத்து இவங்களுடைய நிலைமை எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும், இந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிக்கிறது, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களே வந்து இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்ததுதான். அவங்களுடைய அந்த கொள்கை மாற்றங்கள்ல தான் இது எல்லாமே அதிக அளவுல வர ஆரம்பிச்சது. அது இப்ப ஏகபோகமா நடந்துட்டு இருக்கு. உடனே இப்ப கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அண்ணன் கூட இடையில வந்து உண்மையை சொல்லுவார். ஆமா, அப்ப வந்து நீர் வழி போக்குல வந்து நம்ம பில்டிங் கட்டி வச்சா அது கோச்சுக்காதா அப்படின்னு கேட்டார் போன வெள்ளத்தும் போது. ஆனா இப்படி நீங்க குப்பையை கொட்டி ஆக்கிரமிக்கிறீங்களே, மக்கள் ஆக்கிரமிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குப்பையை கொட்டி நீங்க இப்ப ஆக்கிரமிச்சிருக்கீங்களே, இப்ப இதை என்ன பண்ண போறீங்க? குப்பையை கொட்டுறதுக்கு ஏறி இடம் தான் கிடைச்சதா? சரி, இது சூழ்நிலை வியாதிகளினுடைய போக்கு எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க திமுக வந்து சாதாரணமா நீங்க எதுலையுமே எடை போட்டுறக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு விலை வச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க ஏதோ ஏறி ஆக்கிரமிச்சிட்டாங்க, குப்பையை கொட்டாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி இதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க அந்த ஒப்பந்ததாரர் இருப்பாங்க இல்லையா, குப்பையை கொண்டு போய் கொட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு, ஆக்சுவலா இவங்க கொண்டு போய் குப்பையை கொட்ட வேண்டிய இடம் எங்கன்னா மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய
ஆப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த இடத்த கொட்டணும். குப்பையை. இப்போ அதுக்கு இப்போ இந்த முடிச்சூர் கிட்ட இந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ முடிச்சூர் வந்து பக்கமாக இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ செலவு என்னாச்சு? கொஞ்சம் அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு இல்லை, செலவு வந்து உங்களுக்கு இங்கே அங்கே கணக்கு போட்டு வாங்குறது வந்து செலவு வந்து உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு. ஆனால் நீங்கள் வந்து குப்பையை கொட்டுறது வேற இடத்துல. அப்போ டிஸ்டன்ஸ் குறைஞ்சா உங்களுக்கு காசு குறையும் இல்லை, காசெல்லாம் மாத்துறது கிடையாது, அதே அளவு தான் காசு. அப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு மறைமுகமான ஒரு நவீன கொள்ளையா இல்லையா? இது நவீன ஊழல். இப்போ இதில் வந்து யாரெல்லாம் இந்த ஊழல்ல இருக்க போறாங்க? இந்த ஊராட்சி, இந்த மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குமா இருக்காதா? ஒப்பந்ததாரருக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதில் வர எக்ஸ்ட்ரா காசு அவங்களுக்கு ஒரு லஞ்சம். இதுதான் சொல்றேன், திமுக ஆட்சியில மட்டும் நீங்க வந்து திமுக காரன் எல்லாரையுமே கவனிச்சிருவாங்க. யாரையும் வந்து அவங்க இந்த இடத்துல வந்து அவங்க சமநீதியா செயல்படுறாங்க. நேற்று கூட நம்ம ராஜேஷ் அவங்க ஒரு செய்தியை பத்தி நம்ம ஸ்ரீ டிவியில பேசியிருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு கிளிப் பேசியிருந்தாங்க. அதுல வந்து திமுக காரங்கிட்டயே லஞ்சம் வாங்கி பங்கு வைக்கும் போது யார் லஞ்சம் கொடுத்தானோ அவனுக்கும் பங்கு கொடுத்துருக்காங்க. நேர்மையை நீங்க பாராட்டணும் இல்லையா? அதனால இது வந்து திமுக ஆட்சியில் தான் நீங்க பார்க்க முடியும். இன்னொன்னு, இந்த மாதிரியான விஷயம் பாருங்க, இந்த துறைக்கான அமைச்சர் யாரு? இப்ப இந்த KN நேரு தான் இந்த டிபார்ட்மெண்ட். நம்ம நேரு பத்தி நமக்கு தெரியும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது எல்லாம் கலந்ததுதான் இந்த முடிச்சூர் ஏரியினுடைய பிரச்சனை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்படாவிட்டால் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் போகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். லாயோலா கல்லூரி, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இதெல்லாம் வந்துன்னா அந்த தீர்ப்பு இந்த கல்லூரி மதிப்பதில்லை. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இழப்பீடு தர வேண்டும் அப்படி சொல்லப்படுது. அது தொடர்பான மகளிர் ஆணையம் விசாரணை செய்தும் கொடுக்கப்படவில்லை. அது தொடர்பாக பின்னும் லாயோலா கல்லூரி பற்றி பல்வேறு புகார்கள் வந்த உடனே அந்த புகார்கள் எதுவுமே வந்து பெருசாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு புதிய புகார் UGCக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த புகார் பெறப்பட்டது வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த சட்ட உரிமையில் பாதுகாப்பு மன்றம். இவங்க எப்படி அந்த புகாரை மாற்றாங்கன்னா, ஒரு RTI மூலமா ஒரு கேள்வியில் வந்து லாயோலா கல்லூரியை கேட்கிறார்கள். கேள்வி கேட்கப்படும் போது வெளிநாட்டுக்கு அதாவது ஃபாரின் கொலாபரேஷனோட ஒரு டிப்ளமா கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த டிப்ளமா கோர்ஸ் வந்து எப்படின்னா UGC அனுமதி இல்லாம நடத்துறாங்க. அப்படி நடத்தப்படுவது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்டி காட்டி UGCக்கு புகாரை அனுப்புறாரு. UGC புகார் அனுப்புவோம். UGC என்ன பண்ணுது, இதனோட கண்ட்ரோல் கொடுக்கக்கூடியது சென்னை பல்கலைக்கழகம். அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் லாயோலா கல்லூரிக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு இது தொடர்பாக வந்து விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. அந்த புகாரில் அவங்க கேட்டிருக்க கேள்வி எப்படின்னா, சட்டப்படி நடத்தக்கூடிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நீங்க மாணவர்களுக்கு எப்படி விசா இதெல்லாம் கொடுக்கப்படும், ஏன்னா இது விசா சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 2 விசா, 2வது இது மூலமாக வந்து நிதி பரிமாற்றங்கள் நடைபெறும். அது சட்டத்துக்கு புறமாக அதாவது ஒரு ரெகுலேஷனுக்கு உள்ள உட்படாமல் நடத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்கன்னா, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், லாயோலா இருந்தது அட்டானமஸ் காலேஜ். அப்படிங்கும்போது நீங்கள் தன்னாட்சியின் அடிப்படையில் இருக்க போது சில விஷயங்கள் வந்து நீங்கள் UGC இல்லாமல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் சார்பாக வந்து இதற்கு பதில் கூறப்படும் போது லாயோலா கல்லூரி சென்னை பல்கலைக்கழகம் பண்றாங்கன்னா, இது ஒரு தன்னாட்சிக்கு அந்தஸ்து நிறுவனம், எந்த ஒரு சட்ட விதிகளும் புறமாக நடத்தப்படலை என்று அவங்க UGCக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பதில் வந்து தற்போது சூழ்நிலை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, UGCக்கு வந்து திருப்தி இல்லாதனால வந்து கூடுதல் அடிஷனல் அறிக்கை வந்து ஜனவரி 23க்குள்ள நீங்க வந்து NHRCக்கு நீங்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா கிட்டத்தட்ட இப்ப BJP ஆட்சி வந்து 11.5 வருஷத்துக்கிட்ட இந்த மாதிரி ஆயிட்டது. இது பழைய செய்தி நாம தான் பண்ணிருந்தோம். இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே பண்ணினோம். இது ரொம்ப நாட்களாகவே இந்த ஒரு பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கு. NHRC UGC இப்ப NHRC தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கு. ஆனா UGCல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பதில வந்து அவங்க சொல்றாங்க. அந்த பதில இவங்களும் வந்து ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே பார்க்காம அதை ஃபார்வர்டு பண்றாங்க. இது வரைக்கும் அதை பத்தின ஒரு டீட்டெயில்டு விசாரணையோ அதை பத்தின ஒரு விஷயமோ அவர்கள் செய்யல அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டுல இந்த கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இடங்கள்ல எந்த அளவுக்கு அதிக அளவுல இருக்குன்னு பாருங்க. இது போல ஒரு இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரச்சனை வந்திருந்தா அது எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்களா?
ஸோ இவ்வளவு பெரிய ஒருத்தர் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இது இன்னும் சொல்ல போனால் இதில் பல விஷயங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த காலேஜ் வந்து என்ன முறைகேடு பண்றாங்க, ஒரு இடத்துல வந்து இந்த கோர்ஸ் நடக்குதுன்னு சொல்ற இடத்துல, அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளார நடத்த வேண்டிய இந்த கோர்ஸ் ஆனால் காலேஜ் கேம்பஸ்ல நடக்காம வேறு ஒரு இடத்துல இது நடக்குது. ஸோ இது யூஜிசியினுடைய வயோலேஷன், கிளியர் வயோலேஷன். இந்த மாதிரி பல வயோலேஷன், இதில் 1-2 வயோலேஷன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த டிப்ளமோ கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய விஷயமும் வருது. அப்போ வெளிநாடுகளில் போய் இவர்களுடைய ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் வந்து அங்கே போய் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கும் பொழுது அது எந்த அடிப்படையில் நீங்கள் அனுப்ப முடியும்? என்ன நாம்ஸில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ யூஜிசிக்கு கீழே நீங்கள் கட்டுப்படாமல் அதை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அதை செய்யும் பொழுது நாளைக்கு பல லீகல் இஷ்யூஸ் வருமா வராதா? அப்போ எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது? நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லயோலா காலேஜை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இந்த லயோலா காலேஜை சுற்றி ஏற்கனவே ஒரு பெண் ஒரு பாலியல் புகாரை அவர்கள் வைத்தார்கள். அதற்கு அந்த அவங்களுடைய லைஃப்ல அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தினதுக்கப்புறம் அவருக்கு தீர்ப்பு கிடைச்சதே தவிர அவருக்கு நிவாரணம் கிடைக்கல. இவ்வளோ தூரம் அவருக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் கிடைச்சது. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு எதுவும் கிடைக்கல. அதை பற்றியும் இது வரைக்கும் அந்த கல்லூரி மேலே எந்த நடவடிக்கையும் யாரும் எடுத்ததாக தெரியவில்லை. இன்னொன்று, இந்த லயோலா காலேஜ் இருக்கக்கூடிய இடமே இது வரைக்கும் எந்த இடத்துல இருக்கு, யாருக்கு வந்து அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் லயோலா காலேஜ் அது ஓப்பனாக என்னன்னு ஒரு விளக்கம் இது வரைக்கும் தந்தது கிடையாது. ரெண்டாவது, இதே லயோலா காலேஜில் சம்பந்தமே இல்லாம இந்து மதத்தை எதிர்த்தும் பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்தியும் ஒரு கண்காட்சியும் நடத்தப்பட்டது. அப்பையும் இந்த லயோலா காலேஜ் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கிய இடமும் இந்த லயோலா காலேஜ். பட் இந்த லயோலா காலேஜில் இந்த கட்டடம் அங்க தொடங்கினதுக்கு அப்புறமும் கூட, சட்டமாக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது மாணவர்கள் தான். அப்பையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கிறதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் லயோலா காலேஜ் மேல எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், இந்த மாதிரி எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாமல் இது மிகப்பெரிய நிறுவனமாக இன்னைக்கு இருந்து கொண்டு இது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த லயோலா காலேஜில இருந்து படித்தவர்கள் தான் இன்னைக்கு உதயநிதியும் விஜய் இவங்கெல்லாம் இந்த லயோலா காலேஜ்ல இருந்து படித்தவர்கள் தான். அப்ப எப்படிப்பட்டவர்களே லயோலா காலேஜ் உருவாக்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதையும் நீங்க போற போக்குல அப்படி பார்த்துக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்துல இவர்கள் இந்த ஒரு ரெகுலேட்டர், ஏதாவது ஒரு லீகல் ரைட்ஸ் புறம் தான் இந்த வழக்கை வந்து தொடர்ந்து இருக்கிறார்கள். ஸோ எல்லா ஆவணங்களையும் கொடுத்த பிறகும் நீங்க வந்து அதை ஏதோ காரணங்களால அதை சுத்தி விட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில சரி? ஏற்கனவே ஒரு சம்பவம் இங்க நம்ம இப்ப சமீபத்துல தில்லியில நடந்த அந்த பாம்பிளாஸ்ட் சம்பவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடணும் இந்த இடத்துல. அந்த தில்லி பாம்பிளாஸ்ட் அக்யூஸ்ட் டாக்டராக பணியாற்றியது எந்த காலேஜில், எந்த யூனிவர்சிட்டியில்? அல்ஃப்லா அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில். இந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டி இந்த பாம்பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டி பற்றி பல செய்திகள் வெளிவருகின்றன. அப்போ அந்த பல செய்திகள் வெளிவரும் பொழுது இந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டி யூஜிசியினுடைய நாம்ஸ்ல இல்லை, அவங்களுடைய அங்கீகாரமே பெறப்படலை அப்படிங்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியில வருது. ஆனா என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, ஏதோ இந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டி யாருக்குமே தெரியாம நடந்திருந்தது தனியாக, அவங்க வந்து பல நாம்ஸ் எல்லாம் இது பண்ணல, அப்படி கிடையாது. இந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டியில ஏற்கனவே படிச்ச ஒரு மாணவன், ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இருந்த ஒரு பையன், அவன் பயங்கரவாதியாக மாறி ஆக்ரா போன்ற இடங்கள் எல்லாம் குண்டு வச்சாரு. அப்ப அந்த கேஸ்ல இருந்தவன் அதே அல்ஃப்லா யூனிவர்சிட்டியில காலேஜ்ல தான் படிச்சிருக்கான் அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அதற்கு பின்னாடி வருது. அப்ப நீங்க ஏன் அந்த டயத்திலேயே இந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டி பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணல? அப்போ உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? ஒரு அக்ரெடிஷன் இல்லாம ஒரு இது இவ்வளவு தூரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி தெரியாம போகும் அப்படிங்கக்கூடிய கேள்வி அதில். அப்ப இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு இப்பதான் இந்த அல்ஃப்லா யூனிவர்சிட்டி பத்தி
ஒரு விஷயமாக ஆராய்ஞ்சு அவங்க வந்து நிதி முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அங்கே தான் பயிற்சி நடந்திருக்கு, அங்கே இருந்த லேபில் தான் இவங்க வந்து டெஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு வெளியே வந்து அந்த அல்ஃபா யூனிவர்சிட்டி இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் நம்ம நாட்டிற்கு ஏற்பட்டது. இப்போ லயோலா காலேஜ் இது போல் கண்டுக்காமையே இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கூட, பல சம்பவங்கள் நடந்தும் கூட, பலது வெளியில் தெரியாமையே கூட முடிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சொல்ல போனால் பிளாட்டண்டாக வந்து நீங்கள் வந்து இந்து மதத்தை சம்பந்தமே இல்லாமல் அந்த ஒரு கண்காட்சி நீங்கள் நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நடத்த வேண்டிய அவசியம் இன்ஸ்டிடியூஷன்ல நடத்த நீங்கள் தானே சொல்வீங்க கல்வி நிறுவனங்கள்ல வந்து அரசியலை புகுத்தக்கூடாது. எதுக்கு கல்வி நிறுவனம் தானே, அங்கே எதுக்கு இந்த அரசியல் புகுத்தப்பட்டது? ஏன் அப்ப அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல? அப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கண்டு கொள்ளாம இருக்கும்போது இதே போல நாளைக்கு எதுவும் ஒரு பெரிய சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லயோலா காலேஜையும் இந்த அரசாங்கம் பார்க்குமா, திரும்பி பார்க்குமா? ஏன் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து எஃப்சிஆர்ஏ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பல விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துல முக்கியமான சில விஷயங்களில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது. அதில் இந்த லயோலா காலேஜும் ஒன்று என்பதுதான் நம்மளுடைய பார்வை. திமுக அரசுக்கும் மின்சாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராத காரணமே இந்த மின்சாரத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி வந்தது. அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமே வந்து ஒரு இருண்ட தமிழகம் அப்படின்ற ஒரு காலம் சொல்லலாம். ஒரு தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படி வார்த்தை கரெக்டாக சொல்லணும்னா அந்த இதுதான். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த டார்க் நைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரவானா இருடிடும், கரண்ட் இருக்காது, அதான் வந்து தமிழகத்தில். அதனால வந்து அந்த திமுக ஆட்சினால எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நினைவு வருது மின்சாரம். அப்படி இருக்கப்படுறது இந்த ஆட்சியும் அதே போல தான் பண்ணி தொடர்ச்சிருக்கு. அது ஏதோ வந்து மோடி அரசின் இந்த கிரிட் இணைப்பின் காரணமாக தப்பித்துக் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2014 மோடி அரசுக்கு வந்த பிறகுதான் சவுத் கிட் நார்த் கிட் வந்து இணைப்பு ஏற்படுது. அதனால வந்து மற்ற மாநிலங்கள் வந்து மின்சாரம் வந்து இன்னொரு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற திட்டங்கள் செயல்பட்டதுனால இன்னைக்கு வந்து வந்து நாடு முழுவதும் ஏற்கனவே வந்து மின்சார தட்டுப்பாடு ஓரளவு குறைக்கப்பட்டது. அப்போதே இதுதான் நடந்திருக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டங்களுக்கும் செயல்படுத்தவில்லை. மின்சார தயாரிப்பு 1 மெகாவாட் கூட தயார்படுத்தவில்லை அப்படின்ற விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னா திட்டத்தில் ஏற்கனவே போட்ட திட்டமே அது கூட கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த திட்டத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுற. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடன்குடி, எண்ணூர், வடசென்னை இங்கெல்லாம் வந்து அனல் மின் திட்டங்கள் போடப்பட்டது. அந்த திட்டங்கள் என்ன காரணம், நிர்வாக சிக்கலா இல்லை நிதி சிக்கலா, எந்த காரணமும் தெரியல. ஆனால் இன்னும் 4.5 வருஷம் ஆகி இன்னும் வந்து செயல்படவே இல்லை. இதன் காரணமாக கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து நமக்குடைய எப்படி சொல்றது, தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரங்கள் இந்த மாதிரி எல்லாமே உற்பத்தி இருக்கு. இப்போ இந்த ஷார்ட்டேஜ்லாம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அதிக காசு கொடுத்து, இதனால் நிதி இழப்பீடு அதிக காசு கொடுத்து வெளி மாநிலங்கள் வந்து கரண்ட்டை வாங்குறாங்க. இதனால வந்து நிதி இழப்பீடுகள் வந்து அதிகமாக ஏற்படுது. இதனால் மின்சார வாரியம் அதிகமான கடன் சுமைகள் தள்ளாடி கொண்டிருக்கிறது சொல்லலாம். இதன் காரணமாக என்ன ஆகும்னா மேலும் மேலும் வந்து மின்சாரத்தின் மின்வாரியத்துறை வந்து இழப்பீடுகள் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இன்னைக்கு தினமலர் வந்திருக்கு. இந்த செய்தி எடுத்து பாக்குறேன். இப்ப நமக்கு இதுல 2-3 முதல்ல சந்தேகங்களை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னன்றதை பார்ப்போம். இப்ப என்னன்னா சென்னை, அதாவது தமிழகம் தான் இப்போ வந்து தொழில் வளர்ச்சியில முன்னேற்றம். நம்ம ஏற்கனவே டிஆர்பி ராஜா சொன்னதெல்லாம் பார்த்தோம். என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம மற்ற மாநிலங்களோட நமக்கு போட்டி கிடையாது, வெளிநாடுகளோட தான் எங்களுக்கும் போட்டி அப்படின்னு சொன்னாரு. நாங்க இவ்வளவு தொழில் வளர்ச்சி, இவர் எங்கெங்கயும் போனாரு, ஏதோ நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போனார்ல, போயிட்டு நான் அங்க இருந்தெல்லாம் நான் முதலீடு கொண்டாந்தாச்சு அப்படின்னாரு. முதலீடு மாநாடுகள்லாம் நடத்தினாங்க. எத்தனை வந்ததுன்னு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இடையில வந்து எங்க ஃபாக்ஸ்கான் போயிடுச்சு அப்படின்னா, இல்லை இது வேற ஒரு ஃபாக்ஸ்கான், அது வேற ஒரு ஃபாக்ஸ்கான் அப்படிலாம் சொன்னவங்க தான் இவங்க. நம்ம அதுக்குள்ளார போனோம்னா நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும், அது நிலம் மோசமாயிடும் அப்படின்னு எல்லாம் இவங்க தான் சொன்னாங்க. இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு. ஆனா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நமக்கு இங்க வர மாதிரி வந்ததெல்லாம் ஆந்திராவுக்கு போயிருக்கு. சந்திரபாபு நாயுடு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கார். இங்க ஒன்றும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இந்த சூழ்நிலையில இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் முதலீடுகளில் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கும் மாநிலம் தமிழகம் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றாங்க. இப்ப முதலீடு இருக்கணும், ஒரு வெளியிலேருந்து வெளிநாடுகள் உள்ள கம்பெனிகளோ இல்லை வேற மாநிலங்களில் உள்ள கம்பெனிகளோ பெரிய அளவில் வந்து இங்கே தொடங்குறோம், ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு தேவை வந்து மின்சாரம்.
மின்சாரம், சாலை வசதி இதுங்கிறது முதல்ல அவங்களுக்கு தேவையானது அடிப்படையில். சாலை வசதி, ரெண்டாவது விமான போக்குவரத்து இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம். விமான போக்குவரத்துலாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்ப நமக்கு இருக்கு, இருக்கு. அதன் விரிவாக்கம் வேண்டும் சொல்லிதான் மீண்டும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் வச்சா கூட மெயினா அடிப்படை மின்சாரம். இது இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த மின்சாரம் பிரச்சனை இவ்வளவு தூரம் இல்ல, ஒரு மெகாவாட்டை கூட நீங்க வந்து உங்க இவ்வளோ அனல் மின் திட்டங்கள்லாம் வச்சுட்டு நீங்க உற்பத்தியே பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இங்க வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான மின்சாரம் இருக்கிறது. அப்ப அவ்வளோ மின்சாரம் தேவைன்னா அதுக்கு நீங்க உற்பத்தி பண்ணாம எங்க இருந்து அவங்களுக்கு மின்சாரம் கிடைக்குது? இது முதல் கேள்வி. அப்போ ஒருவேளை அவங்க வெளியில இருந்து தான் அந்த மின்சாரத்தை வாங்குறாங்க, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இதெல்லாம் வேலை செய்யல, ஆனா மின்சாரத்தை அவங்க வெளியில இருந்து வாங்கிக்கிறாங்க, நாங்க நிறைய இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கு புதுசாதான் அப்படின்னு எடுத்துட்டாலும் அப்ப இந்த திட்டங்கள்னால என்னாச்சு? அப்போ உங்களுக்கு எகைன் வந்து அதிக விலை கொடுத்து வெளி மாநிலத்துல இருந்து கரண்ட் வாங்குவாங்களா, இல்ல உங்க மாநிலத்திலேயே தயாரிக்கக்கூடிய இந்த மின்சாரம் சீப்பா? அப்பயும் நீங்க வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்துறீங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் என்பது கிடையாது என்பது இதுல தெளிவா தெரியும். ஆக மொத்தத்துல இதுல அதனால இப்ப எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கான பதில வந்து டிஆர்பி ராஜா தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த வெளிநாட்டோட போட்டி போடுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ஒருவேளை மின்சாரமே இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு தெரியாது. திராவிட மாடல்ல எது வேணா சாத்தியங்க. அப்ப இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் நிலைமையை பாருங்க. சிலதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சான், ஆமா முடிஞ்சிட்டு. ஆனா அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த எனர்ஜி இத வந்து நீங்க வந்து பிசினஸுக்கு நீங்க இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் ரன் எல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. 40 மணி நேரமோ 72 மணி நேரமும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை அது உற்பத்தி பண்ணுதா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ரன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்ட் ரன் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், வணிகத்திற்காக நீங்க சப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்ப நீங்க சப்ளை பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காச்சும் தேவை இருந்ததுன்னா நீங்க சப்ளை பண்ணிருப்பீங்கல்ல. அப்ப யாருக்குமே தேவை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரி வரலைன்னு அர்த்தமா? எனக்கு அதனாலதான் சொல்றேன், டிஆர்பி ராஜா தான் அதுக்கு கரெக்டான பதிலை. மின்சாரம் கொடுத்தாதான் தடையில்லாமல் எந்த தொழிலும் இயங்க முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கு ரெண்டு. மத்ததுல எல்லாம் என்னன்னா வேலையே நடக்கலையா, மற்றதுல வேலையே முடியல, ஏதோ 2 இடத்துல முடிஞ்சிருக்கு, 2 இடத்துல முடிஞ்சதும் பிசினஸா கன்வெர்ட் ஆகல. இதுதான் அந்த ரிப்போர்ட் இல்லையா, டோட்டல் ஓவரால் ரிப்போர்ட். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழக அரசு எப்படி வந்து எல்லா துறைகளிலும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும். 3வது விஷயமாக இன்னைக்கு மழை வந்த உடனே, அதிக அளவுல மழை வந்தோடனே இன்னைக்கு தானியங்களை எல்லாம் சேமித்து வைப்பதற்கு உங்ககிட்ட சரியான சேமிப்பு கிடங்கு கிடையாது. இந்த பிரச்சனையினால என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை பயிர்கள் எல்லாம் அழுகி போச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னாச்சு, முளை கட்டிச்சு. இப்ப நீங்க பண்ண இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு ஈரப்பதத்தையுடைய அளவை நீங்க வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க மத்திய அரசு கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பயும் நீ மத்திய அரசு பக்கம் உன்னுடைய தப்பை திருப்பி விட்டுட்டு ஈரப்பதத்தை கூட்டணும்னு நீ சொல்லிட்டு இருக்க, ரைட்? அப்ப விவசாயிகளுக்கு நீங்க பண்ணது பச்சை துரோகம். அதை கூட நீங்க வந்து போய் நேர்ல பார்க்காம உங்க ஆபீஸ்ல வச்சு பார்த்தீங்க. இது நீங்க என்ன இன்னைக்கு அதுல விவசாயிக்கு இவங்க பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த அர்பன் அண்ட் ரூரல், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி மாடர்னைசேஷன், பவர், எனர்ஜி செக்டார், இதுல எல்லாம் என்ன நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன், இப்படி நீங்க வரும்பொழுது என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மின்சார திட்டமே என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நீங்க இதெல்லாம் மின்சாரத்தை நீங்கள் தயாரித்தானால் இந்த மின்சாரம் உங்களுக்கு எக்ஸஸ் பவர் உங்களுக்கு நிறைய வருது அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழகத்துல நாளுக்கு நாள் மின்சாரத்தினுடைய தேவை அதிகரித்து வருகிறது. நீங்க என்ன பண்றீங்க, அதிகரித்து வர வர அதனுடைய விலையை தான் யூனிட்டை கூட்டிட்டு போறீங்க. நீங்க எக்ஸஸா தயாரிச்சிருந்தா அந்த மின்சாரம் இங்க லோக்கல் உள்ள மக்களுக்கு பயன்பட்டு இருக்குமே. மின்சாரம் கட்டணம் உயர்வும் உங்களுக்கு தேவையில்லையே. இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து பெறப்படும் பொழுது தானே உங்களுக்கு, இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்ல இருந்து நீங்க வாங்கும் பொழுது நீங்க எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க அதுக்காக மத்திய அரசு கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் தயாரித்திருந்தால் இங்க இந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பா. அப்ப விவசாயிகளுக்கும் நீங்க பிரயோஜனமா இல்ல, இண்டஸ்ட்ரிக்கும் பிரயோஜனமா இல்ல, சாதாரண மக்களும் மின்சாரத்தை உபயோகப்படுத்தினால அவ்வளவு நாளுக்கு நாள் நீங்க அதுக்கான தொகையை வந்து ஏற்றிக்கொண்டேதான் போகிறீர்கள்.
ஏற்கனவே இப்போ இந்த 2 மாசத்துக்கு இருக்கிற கணக்கெடுப்போ மாசம் கணக்கெடுப்பா மாத்திரம்னு சொல்லி இந்த சொன்னாங்க. எலெக்ஷன்ல எல்லாம் தேர்தல் சொன்னாங்க. அறிக்கையில எல்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் நீங்க ஏன் மாத்தல? அதனால இந்த அரசு அப்படிங்கக்கூடியது வந்து ஒட்டுமொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபெயிலியர் ஆன ஒரு அரசு என்பதைத்தான் நம்ம இதுல இருந்து நம்ம பாக்குறோம். எதை பெயர்த்தாலுமே நீங்க பாருங்க, கடைசியா வந்து இதுதான் வந்து முடியும். அதனால இனி முடிவெடுக்க வேண்டியது என்பது தமிழக மக்களின் கையில் தானே இருக்கிறது. இல்லை மீண்டும் வந்து அதுலயும் அதுல எச்சரிக்கையா கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்யாவிட்டால் வரக்கூடிய சம்மர்ல வந்து மக்கள் வந்து மீண்டும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மீண்டும் ஒரு இருண்ட காலத்தில் நம்ம செல்ல போகிறோமா அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுக்க வேண்டும். திமுக அரசு தனது ஆட்சிக்கு வருவதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியாது அத்தனை விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகா ஓஹோ எல்லாம் சொல்லி அப்படின்னா வந்தது. அது சொல்ல பொய்கள் நம்பி ஓட்டு போட்டவர்கள் நிறையா, படித்தவர்கள் ஓட்டு போட்டார்கள், படிக்காதவர்களும் ஓட்டு போட்டார்கள். அதில் படித்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அரசு அதிகாரிகள்லாம் வருவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் செவிலியர்கள்லாம் இருந்தாங்க. கொரோனா காலத்தில் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் வந்து தன்னோட உயிரையே பணயம் வைத்து அந்த காலத்தில் பணிபுரிந்தார்கள். அந்த நேரத்தில் வந்து நடந்த போராட்டத்தில் வந்து ஒரு உத்தரவாதம் திமுக கட்சியினால் கொடுக்கப்பட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை நிரந்தர பணியை அமர்த்துறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் ஆகியும் இதுவரையும் எதுவும் செயல்படுத்தலை என்னும்போது தொடர் போராட்டத்தை அந்த செவிலியர்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அறிவிக்கப்படும்போது கிட்டத்தட்ட ஒரு 8000க்கு மேற்பட்ட பதவிகள் நினைக்கிறேன். 8000லேருந்து 600 போகும்போது பதவி வரும்போது மந்திரி அமைச்சர் ரீதியான பேச்சுவார்த்தை நடைபெற்ற போகும்போது அவர் முதலில் ஒரு 700 பேரை நாங்கள் பணியமர்த்த முடியும், அவர்கள் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லி அனைவரையும் பணியமர்த்த சொல்லிடுறீங்க அப்படின்னாரு. அப்படி சொல்றது இல்லாமல் அடுத்த கேள்விக்கு அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்து இனி வரும் காலி பணியினருக்கு உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவாக கொடுத்தாரு. இந்த வாய்மொழி உத்தரவு ஏன்னா இவர்கள் மேல் இவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா 4.5 வருஷம் இவர்கள் பார்த்து விட்டார்கள். எங்களுக்கு 4.5 வருஷம் உங்கள் மேல் அளவு கடந்த நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் இந்த வாய்மொழியை வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, ஜியோ அரசாணையை கொடுங்க, நாங்கள் கலைந்து போகிறோம்னு சொல்லார். அவர் வந்து எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. அதனால் மீண்டும் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்குது. இது ஒருபுறம் இருக்க, இவர்கள் நம்பி இன்னொரு அரசு குரூப் ஒன்று இருக்காங்க, ஜாக்டோ ஜியோ. இவங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இவங்களை நம்பி பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஏற்கனவே போராட்டம் நடத்தினாங்க. இவர்களோட தங்கம் தண்டரசு, அன்பில் மகேஷ், பையாமொழி, ஏவா வேலு இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. உடன்பாடு ஏற்பட்டதனால் வந்து மீண்டும் நாங்கள் வந்து தொடர் போராட்டத்தை நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தை அறிவித்தார்கள். ஏறக்குறைய வந்து அரசு துறை இவர்களால் செயல்படுமா இல்லை செயலாக்கப்படுமா அப்படின்ற விஷயத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் எந்த துறைக்குமே ஸ்டாலின் செய்ததாக தெரியவில்லை. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க தமிழகத்துல பொறுத்த வரைக்கும். இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆட்சி வந்ததுல இருந்து. இப்ப நீங்க வந்து இந்த ஜாக்டோ ஜியோ டீச்சர்ஸ் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னு சொன்னா, இந்த ஜாக்டோ ஜியோனர் தான் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, இந்த திமுக ஆட்சி வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க தான் இவர்களை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், எங்களால தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு போராட்டத்தின் போது கூட சொன்னாங்க. எங்களால தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, ஆனா இப்ப நீங்க எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, நாங்க வந்து தேர்தலில் எங்களை யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கு. அப்ப ஒரு அரசு துறை ஊழியர்கள் நடுநிலையாக நீங்கள் செயல்படாமல் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கினுடைய சார்பாக நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. அப்ப எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன ஒரு இப்படி ஒரு அரசு துறையினர் இப்படி சொல்லுவது என்பது ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு. அதனால திமுகவும் என்ன பண்ணுச்சு, இவங்க கேட்ட கோரிக்கைகள்லாம் நம்ம தான் தருவோமே, அப்ப நம்ம கோரிக்கைகளையும் இவர்கள் வந்து எதிர்கொள்ளிக்கணும், செயல்படுத்தணுங்கிற கணக்குல இவர்களை அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்தினார்கள். என்ன அரசியல்? இருமொழி கொள்கை, அதுக்கப்புறம் வந்து சபரிமலை போராட்டம். நம் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் பொழுது சபரிமலை ஒரு 20 பாயிண்ட் எல்லாம் வச்ச போது அதுல இந்த இருமொழி கொள்கையும் வச்சிருந்தாங்க. இந்த சபரிமலை குறித்த அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் அந்த போராட்டம் கோரிக்கையா? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அரசியல் சம்பந்தமா? அப்ப அரசியல் ஏன் உங்களுடைய துறை கோரிக்கையில் வரும்போது அரசியலுக்கான வச்சு ஏன் வருது அங்க?
அப்ப அது யாரு கொடுத்தா உங்களுக்கு? ஜிஎஸ்டி பத்தி நீங்க போராட்டம், உங்களுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க ஏன் அதுக்கான போராட்டம் நடத்தணும்? அப்ப நீங்க அரசியலை எப்படி இவங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி நீங்க ஆசிரியர்களாக இருக்க வேண்டிய, நடுநிலையாக நேர்மையாக செயல்பட வேண்டிய ஆசிரியர்கள். ஏன்னா இந்த ஆசிரியர்களை பார்த்துதான் மாணவர்களுடைய பண்பு பதிவுகள் வருது. ஆனா நீங்க ஆசிரியர்களாக இருக்க வேண்டிய நீங்களே அரசியல்வாதிகளாக அவர்களோட கை கோத்தீங்களே. அப்ப அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலையை இன்னைக்கு உணர்த்தணும்னா இப்ப நீங்க காலவரையற்ற போராட்டம் அப்படி நீங்க இப்ப சொல்றீங்க. இப்ப எனக்கு என்னன்னா இந்த ஜாக்டோ ஜியோ இவங்களுடைய போராட்டம்லாம் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாவே நான் பாக்குறது இல்லைங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு போராட்டம்னு இப்ப நடத்திருக்காங்களா, இப்ப இந்த போராட்டம் நடத்தணும்னே இப்ப பேச்சுவார்த்தை ஃபெயிலியர்ன்றாங்க. இன்னும் 2 நாள்ல இந்த போராட்டம் நிறுத்திடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, ஏதாவது ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு படி உயர்வு இல்லை ஏதாவது ஒன்று ஊதிய உயர்வு என்னத்தையாவது ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இவங்க அனௌன்ஸ் பண்ணோடனே இவங்க அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. போயிட்டு இவங்க வெளியில வந்து என்ன பேசுவாங்க, திமுகனால தான் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு இவ்வளோ ஊதியம் கிடைச்சிருக்கு, திமுகனால தான் ஆசிரியர்கள் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. பேசி இன்னைக்கு கட்சி சார்பாக இவங்க வந்து அடுத்து இவங்க தேர்தல் பிரச்சாரம். இதுதான் ஒரு தடவையும் நடந்து கொண்டிருக்கு. இவங்களுடைய போராட்டம்ங்கிறது ஒரு நியாயமான போராட்டமா? அரசு மிரட்டி பணிய வைக்கிறாங்க. அரசும் திரும்ப வந்து எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அரசு எப்படி எல்லாம் ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் துளுக்கனை தாஜா பண்ணி ஜெயிக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு தாஜா பண்ணி ஜெயிப்பது, அதுக்கடுத்து வந்து கிறிஸ்தவனா இதே போல பண்ணும். ஏன்னா பாருங்க, பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்குங்க. யார் சிறப்பாக கிறிஸ்தவர்களுக்கு அடிபணிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான போட்டி இப்ப விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு இடையில நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒன்று நடத்தினா அவங்களுக்கு அது கவுண்டர். அவரு இதெல்லாம் வச்சு நடத்தினாராம், கிறிஸ்தவ சமத்துவ விழா, சமத்துவ விழா. சரியா? இப்ப அங்க இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னால எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுவோம்னு கிறிஸ்தவ சமத்துவ விழா எல்லாம் சொல்லிட்டாங்களாம் கிறிஸ்தவன்லாம். உடனே இவங்க பாதிரியாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விழா நடத்துறாங்க. இன்னைக்கு இப்படிதான் தமிழகம் இன்னைக்கு நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு. உண்மையாக ஒரு ஜனநாயகத்தின் பக்கமாக ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறதா, அப்படி ஒரு ஓட்டு தான் நடக்கிறதா, இங்க அப்படிதான் செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாகி ஜனநாயகம் தலைகுனிவு என்பதை இந்த கட்சி இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அதற்கு உடனடியாக இந்த அரசு அதிகாரிகள்லாம் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கும்போது மனம் மிக வேதனையா இருக்கு. இதுதான் இப்ப டீச்சர்ஸனுடைய போராட்டமும். அதனாலதான் ஒரு உண்மையான போராட்டம் இல்லை என்பது நம்மளுடைய. சரி, இன்னைக்கு உங்க கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றலன்னு நீங்க போராடுறீங்களே, இதே போல இன்னைக்கு வந்து போக்குவரத்து துறையினர் எங்களுடைய கோரிக்கைகளே இருக்கவில்லைன்னு போராட்டம் நடத்துனாங்க. இப்ப செவிலியர்கள் இவ்வளவு நாளா அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ உங்க போராட்டத்துல ஏதாவது ஒரு நேரத்துல எப்பயாவது நீங்க சபரிமலைக்கு, இருமொழி கொள்கை, ஜிஎஸ்டி இந்த மாதிரியான அரசியல் விஷயங்கள்லாம் பேசுனீங்களே, அப்ப இவங்களும் உங்களை மாதிரி ஒரு அரசு ஊழியர்கள் தானே, இவங்களுக்காக சேர்த்து நீங்க அந்த கோரிக்கையை என்னைக்காவது வச்சிருக்கீங்களா? உங்களோட கோரிக்கைகள் நியாயமாக நீங்க உண்மையிலேயே அரசுக்கு எதிராக தான் நீங்க ஒரு கோரிக்கை வச்சு நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அப்ப இவங்களுடைய கோரிக்கைகளையும் நீங்க வச்சிருக்கணுமா வேண்டாமா? நீங்க அதனால செவிலியர் இப்ப துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க, அதே தான் நீங்க கையில் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லையே. அப்ப இந்த செவிலியர்கள் பாவம் இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செவிலியர்களை கொண்டு வந்து பாதியில வந்து அம்போன்னு பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு எல்லாம் போயிருக்காங்க. இது வந்து நகருக்குள் நடைபெற்ற ஒரு போராட்டம். போராட்டத்தை வந்து என்ன கூட்டு அரசு பண்ணி கொண்டு வந்து கூடுவாஞ்சலில் கொண்டு போயிட்டு அங்க வந்து அவங்களை எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்ப இது வந்து இந்த மாதிரியாக வந்து இவங்க இன்னைக்கு அரசு வந்து எந்த ஒரு துறையினருக்குமே அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்னைக்கு அலகழிக்க வைத்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை, அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் நடத்தவில்லை. அதனால இந்த நேரத்துல இந்த அரசு ஊழியர்கள், இந்த அரசு தொழிற்சங்கங்கள் இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து திமுகவை நம்பி அவங்க ஏதோ ஒரு சின்னதா இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி ஒன்று நமக்கு காமிச்சு உங்களை ஆசையை தூண்டுகிறார்கள்னு நியாயமற்ற முறையில நீங்க அவங்களுக்கு ஆதரவுங்கிறத ஒன்று நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட நியாயமான கோரிக்கைகளை கூட அவர்கள் பரிசீலிக்க போவதில்லை. உங்களை அவங்க பின்னாடி வந்து இந்த மாதிரியாக நடக்க வைக்க போறாங்க. அதனால திமுக இப்போ வந்து உங்களை வந்து எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்களோ இல்ல வசதிகளோ இது எதுவும் வந்து திமுக அரசு வந்து அவங்க கையில இருந்து கொடுக்குற காசு கிடையாது, மக்களுடைய வரிப்பணம் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிச்சை காரனுக்கு வந்து 1 ரூபா பிச்சை போட்டா
ஒரு மனநிலையும் 10 ரூபா பிச்சை போட்ட ஒரு மனநிலையும் இருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசையை காமிச்சு உங்களுக்கு வந்து ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒன்றை வந்து அவர் ஏதோ அவங்க சொந்த காசுலேருந்து போடுற மாதிரி உங்களுக்கு போட்டுட்டு உங்களை அலைகழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய திமுக அரசனுடைய செயல்பாடு. அதனால மீண்டும் மீண்டும் இவர்கள் பின்னால் சென்று உங்கள் மதிப்பை நீங்கள் குறைத்துக் கொள்ளாதீர்கள். இதுதான் இந்த செய்தியிலிருந்து நாம புரிஞ்சுக்கணும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.